ஹாய், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரே நாளில் 2500 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு மெயில், எல்லாரும் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, முதல் நாள் நைட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகிறாங்க, ஆஃபீஸ் போய் உட்காடுறாங்க, உட்காந்து மெயில் ஓப்பன் பண்ணுறாங்க. மெயில் ஓப்பன் பண்ண மாதிரி ஒரே மாதிரி மெயில் கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு வந்து வேலையை வந்து நீங்கள் இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அனுப்புனது 10 பேர், 2500 பேர் ஒரே நாளில். அது என்ன கம்பெனி அப்படின்னு உங்களுக்கே தெரியும், ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. குறிப்பாக எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் எஜுகேஷனல் பேஸ்டு சாஃப்ட்வேர், எஜுகேஷனல் மெத்தட்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் பேஸ்டு டீச்சிங், ஆன்லைன் மெத்தட் டீச்சிங் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தான் இவங்க வந்து பிரதானமாக எடுத்து பண்ணுறாங்க. ஸ்கூல் பிள்ளைகள்லேருந்து முக்கியமாக ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அவங்க பண்ணுறாங்க, அதுலேருந்து கல்லூரிகளுக்கும் சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இதில் என்னென்ன முக்கியமான விஷயம் சொன்னோம் அப்படின்னா, இந்த கம்பெனியில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகள் நான் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி அல்லது இந்த கம்பெனியில் நிறைய பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன, பிளேஸ்மெண்ட்டை வாங்கி கொடுத்தாச்சு, ஸ்டூடெண்ட்டோ அல்லது அங்கே போய் ஒர்க் பண்ணுறவங்க வேலையில் இப்போ இருக்காங்களான்னா இல்லை. திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது வந்து ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ் ஒரு கம்பெனி மட்டும்தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இந்த மாதிரி பல கம்பெனிகளில் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் நூதனமான சில குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதை வந்து பேசணும்னா நிறைய பேருக்கு கோவம் வந்துடும். பட் எனிவே, கட்டாயமாக பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னா, அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறதுல கொஞ்சம் டவுட் இருக்குங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இருந்தாலும் நிறைய மாணவர்கள் இன்னைக்கு 47 லட்ச ரூபா சம்பளம், 57 லட்ச ரூபா சம்பளம், 1 கோடி ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறதுலாம் நிறைய கல்லூரிகளில் நீங்கள் வந்து விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்க. இது உண்மையிலே நடக்குதா சார் அப்படின்னா, கண்டிப்பாக நடக்குது. நிறைய கல்லூரிகளில் வந்து டாப் கல்லூரிகள் சொல்லக்கூடிய டயர் 1 கல்லூரிகள் சொல்லக்கூடிய கல்லூரிகளில், குறிப்பாக கோயம்புத்தூர், சென்னை போன்ற நகரங்களில், இன்னும் மதுரையில் சில கல்லூரிகள், இந்த மாதிரி இந்த 3 நகரங்களில் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி சேலரி. மற்றபடி நான் எங்கேயும் இந்த மாதிரி இவ்வளோ சேலரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. சராசரி சேலரினா ஒரு 7 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம், 15 லட்சங்கிற மாதிரி மற்ற இடங்கள்லையும் கல்லூரிகள் சம்பளம் கொடுக்குறாங்க. இது யாருக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே +2 லெவலில் நல்லா படிச்சுட்டு வரவங்க, +2 பேக்ரவுண்ட் நல்லா இருக்கிறவங்க, கல்லூரி போய் செலக்ட் பண்ணி நல்ல கல்லூரிக்கு போயிடுறவங்க, அந்த கல்லூரியில் நல்ல வாதியார் இருக்கிறவங்க, செல்ஃபாக ட்ரெயின் ஆகணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும். இந்த பாயிண்ட் நான் அண்டர்லைன் பண்ணுறேன். செல்ஃபாக தன்னைத்தானே உயர்த்திக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தான் இந்த மாதிரி சம்பளத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தனியாகவே தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்கில்டு கோர்சஸ் வந்து நிறைய, சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அவங்க படித்து 9.5 CGPA வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னா, நிறைய இடங்கள்ல அப்படி கிடையாது. அது வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட்டாக கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஸ்கில்லை வச்சு தான் இவங்க போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகள், இப்போ 1000 பேர் படிக்கக்கூடிய கல்லூரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் 10 பேர் கூட இந்த ஹையஸ்ட் சேலரிக்கு போயிருக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 100 அல்லது 200 பேர் தான், 1000க்கு 200, 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த அளவுக்கு ஹையர் சேலரிக்கு போயிருப்பாங்க. அதை தான் பிரதானமாக எல்லா கல்லூரிகளும் விளம்பரங்களும் கொடுக்குறாங்க. அப்போ மிச்சமாக என்ன நடக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3.5 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 6 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம் அப்படிங்கிறது கல்லூரி மாறுபடுது. சில கல்லூரிகளில் அந்த 2 லட்ச ரூபா சம்பளம் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதே என்ன, அதுக்காக தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில இடங்களில் இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே பையனுடைய திறமைக்காக கொடுக்கப்படுதா அல்லது பேக்ரவுண்ட்லேருந்து சில விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கம்பெனியில் திடீர்னு இப்போ வெளியில் வந்துட்டாங்க. இன்னொரு காரணமும் இந்த கம்பெனி வந்து வெளியில் வந்ததுக்கான காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சமீபத்தில் அமெரிக்காவில் வந்து நமக்கு இப்போ நம்ம ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு இப்போ அமெரிக்காவுடைய அதிபராக மாறி இருக்காங்க. அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே, அமெரிக்கர்களுக்கு முதல் உரிமை நீங்கள் கொடுங்க, நல்ல ஸ்கில்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அமெரிக்காவில் வேலை இருக்கும், இனிமேல் இருக்காது அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்லாம் சொன்னாங்க. இந்த கம்பெனி அமெரிக்கா பேஸ் பண்ண கம்பெனியாக இருக்கிறதுனால ஏதாவது பின்னணிகள் இருக்கலாமா, இல்லை திடீர்னு அங்கே எடுத்த ஒரு முடிவுனால இதனுடைய இம்பாக்ட் இருக்கலாமா அப்படிங்கிறலாம் தெரியுது. இருந்தாலும் ஓவர் நைட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இது உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமான விஷயம்தான். ஸோ எதுக்காக இந்த கொஸ்டின், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. இப்போ ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியான எங்களுக்கும் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்குது, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்குது, மார்க்கெட்டிங் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இருந்து நீங்கள் தப்பிச்சு வெளில வரணும் அப்படின்னா, உங்களுக்கான ஸ்கில் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் தேவை.
இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில் எங்கே கிடைக்குது அப்படிங்கக்கூடிய அதை அதை வந்து நம்ம நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை தாண்டி கோர் காம்பிடென்சி அண்ட் ஃபண்டமெண்டல் காம்பிடென்சி அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இடத்துல மிஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் காம்பிடென்சி, கோர் காம்பிடென்சி, அதாவது நம்ம ஸ்கில்லிங் சொல்லும்போது ஸ்கில்லிங், கிராஸ் ஸ்கில்லிங், அப் ஸ்கில்லிங், கண்டினியூவஸ் ஸ்கில்லிங் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கில்லிங் ப்ராசஸ், இது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இது பத்தாததுக்கு இப்போ தான் ChatGPT பயங்கரமாக வளர்ந்து கிட்டத்தட்ட வந்து 157 பில்லியன் ட்ரில்லியன் 157 ட்ரில்லியன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. அவங்க வந்து ChatGPT கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சோரா அப்படிங்கிற விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஜெனரேட்டிவ் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அதுக்கு சவால் வர்ற மாதிரி இப்போ ஒரு ஆப்பு, அந்த ஆப்புக்கு வச்சது ஆப்புங்கிற மாதிரி இப்போ ஒரு சைனாவில் நடந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீப் சீக் அப்படிங்கிறது. அப்போ மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாற்றங்கள் நோக்கி நம்ம தயாராகணும். அப்போ தயாராகிறதுக்கான ஒரு நல்ல கல்லூரி வேணும். நல்ல கல்லூரி அப்படிங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறது? எங்களை மாதிரி யூடியூபர் திரும்பி 4 கல்லூரி நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த கல்லூரிக்கு போயிடலாமா? இல்லை பக்கத்தில் சொல்கிறாங்கிறத போயிடலாமா? அவங்க போடுற போஸ்ட்டை பார்த்து போயிடலாமா? இல்லை கல்லூரிலேருந்து காலேஜ் டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணி எங்கள் கல்லூரி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்களே அதனால போயிடலாமா? நீங்கள் எங்கள் கல்லூரிக்கு வாங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அதனால போயிடலாமா? இல்லை நிறைய வந்து இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த அறம் அந்த மாதிரி அறம் சிகரம் அப்படிங்கிற சில வந்து அறக்கட்டளை நிறுவனங்களில் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்களே அதை வச்சு போயிடலாமா? அப்படின்னா நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது மக்களே. இப்போவே மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி நிறைய கல்லூரியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் யோசித்து முடிவெடுக்காமல் போனீங்கன்னா கஷ்டப்பட்டு சேர்த்தன உங்கள் பணம் கண்ணாப்பினான்னு போயிடும். மாணவர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் திருப்பி இருப்பாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ இதெல்லாம் யோசித்து ஆராய்ஞ்சி நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுக்கும்போது குழப்பங்கள் வருதா, ஒரு டிஸ்கஷன் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், 25 வருஷம் அனுபவம் இதே எஜுகேஷன் ஃபீல்டில் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேலே வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகி, டீன் ஆகி, அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசர்ச்சு, அகடமிக்ஸு, ஃபாரின் எக்ஸ்போஷர்லாம் பார்த்ததுனால கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு சில விஷயங்களை எனக்கு சொல்ல முடியும். சரி, அப்படி டிஸ்கஷன் வேணும்னா 9500068004 அப்படின்னு நம்பர் கூப்பிடுங்க, பேசுங்க. பிடிச்சிருந்தா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்ச வீடியோவை பார்க்கலாம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடைய சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். பை, see you.